இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓம் ராமாய நமஹ. ஓம் லக்ஷ்மி பதயே நமஹ. ஷிஷு, நேரம் போயிட்டே இருக்கு. இப்போவாவது அசோக் விஷாலோட கையில கிடைச்சிருவாரா? அப்படியே ஒரு வேலை கிடைச்சாலும் முகூர்த்தத்துக்குள்ள அசோக்க மண்டபத்துக்கு கூட்டிட்டு வரணும். ஷோ, ஒண்ணுமே புரியலையே. சரி, முதல்ல ஃபோன் பண்ணி பாப்போம். ஷோ, கடவுளே. விஷால், என்னாச்சு? ஐயோ, என்ன இது? நெத்தில எல்லாம் இவ்ளோ ரத்தமா இருக்கு. என்ன நடந்துச்சு? அசோக் என்னாச்சு? அவருக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஐயோ, ஐயோ, ஐயோ. விஷால், நீ எதுக்கும் பயப்படாத. நான் உடனே கிளம்பி அங்க வரேன், சரியா? இசை, நான் சொல்றத கொஞ்சம் கேளு இசை. இப்ப நீயும் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டனா வர்ஷினி ரொம்ப பயப்படுவா. இல்ல விஷால், நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் உடனே அங்க வரணும். உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுது விஷால். நான் வரேன் விஷால். இங்க பாரு, இப்ப வேண்டாம். இப்ப அசோக் மயக்கமா இருக்கா. ஹாஸ்பிடல் போனாதான் இப்ப ஹெல்த் கண்டிஷன் என்னன்னு தெரியும். நான் தெரிஞ்ச உடனே அப்டேட் பண்றேன். ஓகே விஷால், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விஷால். ஏய் இசை, ஓ பாரு, இப்ப எமோஷனலா இருக்கிறதுக்கு நேரமே கிடையாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இப்ப அசோக் இருக்கிற கண்டிஷனுக்கு மேரேஜ் ஹால்க்குலாம் கூட்டிட்டு வர முடியாது. இப்ப கல்யாணத்தை நிறுத்த நமக்கு இருக்கிற ஒரே நல்ல விஷயம் கங்கா மட்டும்தான். நீயும் ராகவும் பிரியா வீட்டுக்கு இப்போ உடனே கிளம்புங்க. நமக்கு டைம் இல்ல இசை. ஓகே, நீ அசோக்க பாத்துக்கோ. நானும் ராகவும் உடனே பிரியா வீட்டுக்கு கிளம்புறோம். கங்காவை கூட்டிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறோம். ராகவ் கிட்ட விஷால் சொன்ன விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா? சரி, சொல்லிடுவோம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ராகவ் எங்க போனாரு? ஓ மகாகணாதிபதயே நமஹ. ராகவ் போன் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ராகவ், இதுக்கு மேல ராகவ தேடுறது சரியா இருக்காது.